மத்தியில இருக்கிற பாஜக அரசு அந்த முயற்சியை இன்ன வரைக்கும் விடல. ஒவ்வொரு முறையும் இந்திய திணிக்க முற்பட்ட போது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு நம்முடைய மொழியை காக்கக்கூடியதில் பெரிய ஒரு அரணாக இருப்பது நம்முடைய கட்சி. அது திமுக அப்படின்னு சொன்னா யாரும் அதை மறுக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவர் வழியிலே நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள், அவர் வழியிலே இன்னைக்கு தளபதியார் இதுவரைக்கும் நம்முடைய மொழியை காத்திடவும் மொழியை வளர்ச்சி செய்தவும் நாம் அத்துணை பேருமே திராவிட முன்னேற்ற கழக செயல்வீரர் அத்துணை பேரும் என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி, அதை நாம் காத்திட வேண்டும், அதை பெருமைப்படுத்திட வேண்டும், உலகெங்கும் நாம் பரவ செய்திட வேண்டும் என்பதை நாம் அத்துணை உறுதியாக இருக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு அந்த முயற்சியை கைவிடவில்லை. இப்ப கூட என்ன சொல்லியிருக்காங்க, புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்தியும் சமஸ்கிருதம் கட்டாயம் இருக்காங்க. பீகார்ல இந்தியை திணித்து அவருடைய தாய்மொழியான போஜ்பூரி என்ற ஒரு மொழி அழிந்து விட்டது, அது வழக்கத்திலே இல்லை. ராஜஸ்தான்ல இந்தி தான் இருக்கிறது, ராஜஸ்தானிய காணும். அதே மாதிரி சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா சத்தீஸ்கரின் ஒரு மொழி இருந்தது, ஆனா இப்ப இல்ல. ஹரியானால ஹரியான்வின்னு ஒரு மொழி இருந்தது, இப்ப இல்ல. அவளை எங்கெல்லாம் இந்திய ஆதிக்கம் செலுத்துகிறதோ அங்கெல்லாம் அவருடைய தாய்மொழி மறைந்து விட்டது, அழிந்து விட்டது, அழிவு நிலையில இருக்கிறது. அதற்கு பேசுவார் கூட ஆள் இல்லை. அப்ப அவருடைய பாரம்பரியம், அந்த மொழி பேசி வாழ்ந்தவருடைய நாகரிகம், கலாச்சாரம் எல்லாம் மறைந்து போனது. ஆனால் நாம் தமிழ் மொழியை காத்ததுனால, தமிழ் மொழி எங்களுடைய தாய்மொழியை காத்தே தீர்வோம், எங்களுக்கு தமிழ் மொழி வேணும். ஆங்கில மொழி இழைப்பு மொழியா இருக்கட்டும், ஆனா நாங்க இந்தி மொழியை கத்துக்கிறோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க திணிக்காதீர், கட்டாயப்படுத்தாதீர், இந்தி மட்டும் என்பதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னதுனால இன்னைக்கு நாம் பெருமை பேசப்படுகிறது. கீழடி அகழ்வாராய்ச்சியா இருக்கட்டும், இல்ல சிவகலை ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியா இருக்கட்டும், அதன் மூலம் அங்க நம்முடைய சிவகலையில் எடுத்த நெற்மணிகளை நாம் அமெரிக்காவுக்கு ஆய்வு செய்ய அனுப்பணும். அவ 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த அந்த முதுமை தாலி என்று சொன்னான். அந்த நெல்மணி அவ்வளவு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு ஆய்வு சொல்லியிருக்கான். சரி, நம்ம கீழடியில் எடுத்த அந்த அகழ்வாராய்ச்சியா இருக்கட்டும், அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பொருளா இருக்கட்டும், இல்ல நம்முடைய சிவகலையில கண்டெடுக்கப்பட்ட பொருளை எல்லாம் வச்சு நம்ம ஆய்வறிக்கை எடுத்து தமிழன் 3200 ஆண்டுக்கு முன்பே இப்படி ஒரு கட்டடம் கட்டி ஒரு நாகரிகத்தோட ஒரு நகரமயமாக்கப்பட்டு இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறான், அன்னைக்கே நெற்பயிர் பயிரிட்டு இருக்கலாம் என்றெல்லாம் நம்முடைய பெருமையை சொன்னா நம்ம அனுப்பியிருக்கோம். ஆய்வறிக்கை ஏத்துக்கிட்டுச்சா? மோடி அரசு ஏத்துக்கல. எல்லா திட்டமும் நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றிட்டு இருக்கிறாருங்க. சொன்ன வாக்குறுதியில 80% வாக்குறுதி சொல்லியிருக்காரு. 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகள் நான் நிறைவேற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா எல்லாரும் வாய் புளிச்சுதோ மாங்காய் புளிச்சுதோன்னு சொல்லிட்டு எடப்பாடியா இருந்தாலும் சரி, இல்ல எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல வரலாறே இல்லாம இன்னைக்கு புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க பாருங்க, இப்பதாங்க தொடங்கியிருக்காங்க. அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா எங்க கட்சியில நீங்க அவங்கள தெரியுமா இவங்கள தெரியும், நாங்க 75 ஆண்டு காலம் பாரம்பரிய மிக்க கட்சி இது. 1949 தொடங்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழன் இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ்றான். இன்னைக்கு ஆண்களும் பெண்கள் சமமா சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாம எல்லாம் மேடையில சமமா இருக்கிறோம். எல்லாருக்கும் படிக்க வாய்ப்பு கிடைக்குது. எல்லாரும் ஆலயத்துக்கு முன்னால போய் சாமி கும்பிட வாய்ப்பு கிடைச்சிருக்குது இல்லையா? முந்தி கோயிலுக்குள்ள போக முடியுமா? இங்க இருந்து கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு வந்துட வேண்டியதான். இன்னைக்கு கோயிலுக்குள்ள போறோம்ல, அந்த நிலையை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். இத்தனை வளர்ச்சி, ஒவ்வொரு பகுதியும் வளர்ச்சி பெற வளர்ச்சி பணிகள். இன்னைக்கு எல்லாம் கிராமத்துல கலைஞர் கனவு இல்லைன்னு சொல்லிட்டு 2 லட்சம் வீடு முடிச்சாச்சு. ஆண்டுக்கு 1 லட்சம். நம்முடைய விளாத்துக்குளம் தொகுதியில நிறைய பேருக்கு ஏற்பாடு செஞ்சு எம்எல்ஏ இருந்தாலும் சரி, நம்முடைய ஒன்றிய செயலா இருந்தாலும் சரி, அத்துணை பேர் அந்த கலைஞர் கனவுல முறையாக கட்டப்பட வேண்டும், நம்முடைய செயல்வர்கள் கிடைக்க, நம்முடைய ஏழை எளிய மக்கள் கிடைக்கணுன்றதுக்காக அவ்வளவு அவங்க பணி செஞ்சோம். நம்ம ஆகவே திட்டங்களை அடிக்கிட்டே போனா இன்னைக்கு நேரமே காணாது. அவ்வளவு திட்டம் இருக்குங்க. அவ்வளவு திட்டத்தை நம்ம நிறைவேற்றி இருக்கோம். அதே போல தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்முடைய தமிழ் மொழி வளர்ச்சிக்காக மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை போய் பார்க்கணும் நீங்க. அதுபோல ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சிகள், நம்முடைய கீராவுக்கு நினைவு மண்டபம், சாகித்ய அகாடமி விருது பெற்ற சோ தர்மர் உள்ளிட்ட அந்த மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்களுக்கெல்லாம் சென்னையில அவர்களுக்கு குடியிருப்பு வீடு வழங்கப்பட்டிருக்கு. அநேகருடைய புத்தகங்கள் எல்லாம் நமக்கு
வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு, உங்க குடும்பத்துக்கு நிதி உதவி செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய வாமு சிதம்பரமா இருந்தாலும் சரி, மகாகவி பாரதியாரா இருந்தாலும் சரி, அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் டிஜிட்டலைசேஷன் பண்ணி போட்டிருக்கு, கணினிமயமாக்கப்பட்டிருக்கு இளைஞர்களின் நலனுக்காக. நீங்க இன்டர்நெட்டை தட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இணையத்தில் எடுக்கலாம். அவருடைய அந்த புரட்சி கருத்துக்கள் எல்லா இளைஞர்களையும் போய் சேர வேண்டும் என்பதற்காக இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். தமிழ் வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அத்துணை காரியம் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு வாசிப்பு பழக்கம் நம்முடைய இளைஞர்களை ஏற்பட்டு இருக்குது. குக்கிராமங்களிலும் நூலகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது, நூலகத்துக்கு புத்தகங்கள் வாங்கப்பட்டுள்ளது. அது மாதிரி எழுத்தாளர்கள், பதிப்பகத்தார்கள் இன்னைக்குதான் நலிந்து கிடந்தவங்களா இன்னைக்கு தாங்க வாழ்வாதாரமே உருவாக்கி இருக்கு நம்முடைய 5 வருஷ 4.5 ஆண்டு கால ஆட்சியில். இதே மாதிரி நம்முடைய மொழிக்கானாலும் சரி, நம்முடைய நாட்டுக்குனாலும் சரி, ஒன்றிய அரசுடைய அறிக்கையே சொல்லுது 11.19% பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில், அகில இந்திய அளவில் 6% வளர்ச்சி. வறுமை கோட்டு பட்டியல கீழே உள்ளவங்க எண்ணிக்கை தமிழகத்தில் குறைஞ்சிருக்குது. தனிநபர் வருமானம் 3,26,000 ஒவ்வொரு நபருக்கும் தனிநபர் வருமானம் என்று வருமானம் கூடியிருக்கு, பணப்புழக்கம் கூடியிருக்கு. இன்னைக்கு நிலுவையில் இருந்தவங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கும்.